ஹாய்ங்க. டெம்பிள் கிளம்பியாச்சு. இன்னைக்கு தைப்பூசம். நல்லா ஜாலியா ஃப்ரெஷ்ஷா கிளம்பியாச்சு. சரி பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. என் பொண்ணும் அவங்க அப்பாவும் சரி ஓகே கீழே இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கீழே போயிட்டாங்க. நான் பின்னாடி வந்தேன். கோயிலுக்கு உள்ள என்ட்ரி ஆகும்போது எல்லாரும் அவங்கவுங்க மனசுல வேண்டுனதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூடம் ஏற்றி விளக்கு ஏற்றிட்டு இருந்தாங்க. கரெக்டாக தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் போன டைமில். தேர் பார்த்தீங்கன்னா நகர ஆரம்பிச்சிருச்சு. கும்பல் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக கோயிலுக்கு போய் கும்பலை பார்த்தாலே பாதி கவலை மறந்துரும்னு சொல்லுவாங்க. அது இதெல்லாம் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்க பொண்ணுங்களுக்கு தான் அந்த ஃபீலிங்ஸ்லாம் தெரியும். அண்டு நாங்கள் மேலே போயிட்டு கீழே இறங்குறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல காற்று. மேலே போன உடனே என்னென்னா அந்த டாப் வியூவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் ஆகி அவ்வளோ தென்னை மரம் எல்லாமே தோப்பு தோப்பாக இருந்தது. அதுலேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. கீழே வந்து இறங்கிட்டு ஸ்டெப்பில் உட்கார்றதுங்கிறது எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். கோயிலுக்கு போனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சுவாசிச்சுட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு சரி கீழே இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு சுற்றிலும் இருக்கிற ஏரியாலாம் பார்த்துட்டு நம்ம கோயிலுக்கு போனோடனே மனசில் இருக்க எல்லாத்தையும் கஷ்டத்தை எல்லாம் கடவுள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு போவோம். ஆனால் அங்கே இருக்க மக்கள் எல்லாம் நம்ம பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துடுவோம். சாமிக்கிட்ட என்னடா வேண்டுதுங்கிற மாதிரி சாமி கும்பிட்டு வருவோம். வர வழியில் நான் கீழே இறங்கும்போது 2 சைடு பார்த்தேன். 2 சைடுமே சாமியும் உட்காந்துருந்தது. அதை பார்த்தோன்னே என்னடா இவங்க நம்மளை வாட்ச் பண்ண உட்காந்துருக்காங்க போல் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி போய் பாருங்கள். மனசுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும்.